Mithra, நான் 3rd standard படிக்கிறேன். குத்தி போத்த பூனை போல காலை சுத்தி கொலஞ்ச பாவமின்னு நீவி விட்டா கல்லு போட தோணிஞ்ச. எந்த மாதிரியான கேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? Brownies, jar cakes, birthday cakes, cupcakes. ஹெவன் ஃபார் அனிமல்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு நாள் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்க்கு போனேன். அங்கே ஹெவன் ஃபார் அனிமல்ஸ்னு போர்ட் போட்டதுனால அங்கேருந்து ஒரு அக்காட்ட கேட்டேன். அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. நான் பேட்டர் கப் கேக் லைனர்ஸில் ஊற்றும் போது நிறையா ஊற்றினேன், கம்மியாக ஊற்றினேன். அதனால கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வந்தது, அந்த மாதிரியெல்லாம் வந்தது. 100 கப் கேக்ஸும் என்ன பண்ணியிருந்தீங்க ரெக்கார்ட் அப்போ பண்ணப்போ? ஆஷ்ரம்க்கு கொடுத்த அந்த 100 கப் கேக்ஸும். உங்களுக்கு எப்படி பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது மித்ரா? கேஷிகாக்காவோட வீடியோ பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஃபஸ்ட்டு அண்ணா நகரில் கேக் ஷாப்ஸ் போய் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேஷிகாக்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். கிரிங்கிள் டாப் பர்ஃபெக்டாக வந்தால் தான் இது பர்ஃபெக்ட் ப்ரௌனி, இல்லைன்னா இது எவ்வளோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு. ப்ரௌனி செய்ய போகிறேன் இப்போ. எக், ப்ரௌன் சுகர், மைதா, வெனிலா எசன்ஸ், கோகோ பவுடர், பட்டர், டார்க் சாக்லேட். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு செஞ்சு காட்டுறீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? டியர் உமன் நேயர்களுக்கு வணக்கம். நான் அவங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஒரு இவ்வளோ சின்ன யங் ஆண்டர்ப்ரனரை நான் இதுவரை இன்டர்வியூ பண்ணதே கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட 8 வயசான மித்ரா தான் இருக்காங்க. அவங்க மித்துஸ் லிட்டில் அவன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மித்ராவை பற்றி இந்த இன்டர்வியூவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மித்ரா. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை பற்றி எங்களுக்காக சொல்கிறீங்களா? நான் மித்ரா, நான் 3rd standard படிக்கிறேன். நான் ஒமேகா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 8 years. 8 years old. ஓகே, நீங்கள் இப்போ பேக்கிங் உங்களோட பேஜில் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் சூப்பரான ப்ரௌனிஸ்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ நீங்கள் பேக்கிங் கற்றுக்கிட்டீங்க? ஜான்வரியில் நான் பேக்கிங் கிளாஸ் போனேன். ஓகே, ஸோ 1 year தான் ஆகுது நீங்கள் பேக்கிங் கற்றுக்கிட்டு. அதுக்குள்ளே ஒரு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்கிறீங்களா? நான் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் 100 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கப் கேக் பண்ணேன். அம்மா எனக்கு ஃப்ளேவர்ஸ் என்னென்ன ஃப்ளேவர்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் பேட்டரில் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் பண்ண 100 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கப் கேக் சொன்னீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் அது இது? வெனிலா ஃப்ளேவர். நீங்கள் எந்த மாதிரியான கேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? ப்ரௌனிஸ், ஜார் கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ், கப் கேக்ஸ். ஸ்கூல் போயிட்டு இந்த பேக்கிங் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? நான் சாட்டர்டே சண்டேஸில் நான் ஆர்டர்ஸ் எடுப்பேன். மற்ற டைம்லாம் எப்போயாவது நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வேறு பேக்கிங் தவிர வேறு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க? சிங்கிங் பண்ணுவேன். ஹெச்எஃப்ஏன்னு ஒரு என்ஜிஓவில் நான் வாலண்டியரிங் பண்ணுறேன். அதை பற்றி நான் கேட்கலான்ட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ ஒரு என்ஜிஓ கூட ஹெவன் ஃபார் அனிமல்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி சொல்கிறீங்களா? எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது பெட்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்க்கு போனேன். அங்கே ஹெவன் ஃபார் அனிமல்ஸ்னு போர்ட் போட்டு அங்கே நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்தது. என் வயசுக்கு அங்கே ஓகேன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. அதனால அங்கேருந்து ஒரு அக்காட்ட கேட்டேன். அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அச்சீவ் பண்ணும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக பண்ண. அம்மா தான் ஆனால் பயந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் கூலாக தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே, நீங்கள் இதுவரை பேக் பண்ணும்போது ஏதாச்சும் ஒன்று நல்லா வராமலாம் இருந்திருக்கா? நான் பேட்டர் கப் கேக் லைனர்ஸில் ஊற்றும் போது நிறையா ஊற்றினேன், கம்மியாக ஊற்றினேன். அதனால கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வந்தது, அந்த மாதிரியெல்லாம் வந்தது. ஸோ நீங்கள் அந்த 100 கப் கேக்ஸும் என்ன பண்ணியிருந்தீங்க ரெக்கார்ட் அப்போ பண்ணப்போ? ஆஷ்ரம்க்கு கொடுத்த அந்த 100 கப் கேக்ஸும். நீங்கள் இவ்வளோ சின்ன வயசுலேயே உங்கள் பேஷனை நோக்கி போகிறீங்கல்ல, ஸோ இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு அவங்களோட பேஷனை நோக்கி போகணுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நம்ம ஏஜ் டிஃபர் பண்ணக்கூடாது. எந்த வயசில் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். மித்ரா, நீங்கள் கேக் பேக் பண்ண ஆரம்பிச்சோடனே ஃபஸ்ட்டு பேக் பண்ண கேக் யாருக்காக பண்ணீங்க? அப்பாவுக்கு பண்ணேன். ஓகே, என்ன கேக் பண்ணிருந்தீங்க அப்போ? சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணேன். சூப்பராக பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்கூல்லலாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஸ்கூலில் நல்லா
இன்னும் நல்லா பண்ணு சூப்பர்னு சொன்னாங்க. பேக் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அது ஏதாச்சும் எங்களுக்காக சொல்கிறீங்களா? பேக் பண்ணும்போது இந்த பர்த்டே கேக்ஸ்லாம் பண்ணும்போது நிறையா வாட்டி பேக் ஆகாமல் வந்திருக்கு. அதனால திரும்ப திரும்ப பண்ணி பேக் பண்ணேன். அண்ட் வந்து நம்ம பேசும்போது என்னென்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் கேக் பேக் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை பற்றி சொல்கிறீங்களா? ஒரு நாள் 3 ஆர்டர்ஸ் எடுத்து அதுக்கு ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணி நான் அதை டெலிவர் பண்ணேன். ஓகே, நைட்டு தூங்காமல் பண்ணியிருந்தீங்க. ஓகே மித்ரா, நம்ம ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன செஞ்சு காமிக்க போகிறீங்க இன்னைக்கு? ப்ரௌனி செய்ய போகிறேன் இப்போ. ஓகே, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு வந்து எக், ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், மைதா, வெனிலா எசன்ஸ், கோகோ பவுடர், பட்டர், டார்க் சாக்லேட். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு செஞ்சு காட்டுறீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எக் வந்து போடணும். ஓகே, எவ்வளோ எக் போட்டுருக்கீங்க இன்னைக்கு? 3. 3. ஓகே, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒயிட் சுகர் போடணும். மித்ரா, இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, ஒயிட் சுகர் வந்து 1/2 கப். இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷ் பண்ண போகிறீங்க? 1/2 kg ப்ரௌனி. 1/2 kg ப்ரௌனி. ஓகே, இப்போ எக்கும் சுகரும் பீட் பண்ணிட்டுருக்கீங்க. சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்களா? அவங்க பர்த்டேக்கு வந்து நான் செஞ்சு கொடுப்பேன். ஓ வாவ். அடுத்து ப்ரௌன் சுகர் 1/2 கப். உங்களுக்கு எப்படி பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது மித்ரா? கேஷி காக்காவோட வீடியோ பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடியோஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஓகே, நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு வந்து அண்ணா நகரில் கேக் ஆஃபீஸ் போய் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேஷி காக்கா கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது மித்ரா? கொக்கோ பவுடர். ஓகே, கொக்கோ பவுடர் எவ்வளோ போடணும்? 1/4 கப். இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு பாடுவீங்களா? ஐயா அரட்டு நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச குத்தி போத்த பூனை போல காலை சுத்தி கொலஞ்ச பாவமின்னு நீ விவித்தா கல்லு போட தோணிஞ்ச சொந்தக்காரனாந்தானே தொட்டு பார்க்க கூடாதா கண்ணம் தொடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீராதா இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா வயசுக்கு வந்த பூ ஆசையே பேசுமா வந்தக்கும் பூவுக்கும் சந்தையா சத்தமா தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணிக்கும் சண்டையே வந்ததில்லை மாமனை அள்ளி நீ தாவணி போத்துக்க மாலையும் சூடவில்லை. வாவ், சூப்பராக பாடுனீங்க மித்ரா. தேங்க்யூ. கிளாஸ் போகிறீங்களா சிங்கிங்க்கு? 10 minutes preheat பண்ணணும். Next vanilla essence 1 teaspoon.
நெக்ஸ்ட்டு மைதா 2/3 கப். நெக்ஸ்ட்டு மைதா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் பண்ண கேக் என்ன கேக்கு? ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு வந்து ஒரு சாக்லேட் கேக் செஞ்சேன். ஓவர் மிக்ஸ் பண்ணால் ஏர் பபிள்ஸ் வராது. நெக்ஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் பட்டர். ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி? ஓகே. டார்க் சாக்லேட் வந்து 200 கிராம்ஸ். ஓகே. பட்டர் வந்து 80 கிராம்ஸ். ஓகே. அண்ட் மித்ரா, நீங்கள் ஒரு டைம் டிவியில் வந்தீங்க தானே, ஜீ தமிழில் நாங்கள் உங்களை பார்த்துருந்தோமே, அதை பற்றி சொல்கிறீங்களா? நீங்களும் மம்மியும் போயிருந்தீங்களா? ஆமாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறீங்களா எங்கள் கூட? ஓகே. அங்கே வந்து அவங்க எந்த டாய் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. பார்பி பிடிக்கும்னு சொன்னேன். அம்மாவை கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டாங்க. அம்மா கிட்ட பார்பி கொடுத்தாங்க. அதை வந்து என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. பார்பி என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு ஹாப்பியாக இருந்ததா? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்ட போதுமா? நெக்ஸ்ட்டு டின்குள்ளே எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லாஸ்ட் வந்து டின்குள்ளே போடணும். நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸ்க்கு வைக்கணும். மித்ரா, இப்போ முடிஞ்சதா? ஓகே, இப்போ பார்ப்போமா? ஓகே, இது நம்ம இப்போ எப்படி ப்ராப்பராக பேக் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுடா? டூத்பிக்கில் ஒத்துச்சுன்னா அது இன்னும் பேக் ஆகணும்னு. ஓகே. டூத்பிக்கில் ஒத்தலைன்னா பேக் ஆகிடுச்சு. ஓகே மித்ரா, சொல்லுங்கள், அடுத்து முடிஞ்சுதா? கிரிங்கிள் டாப் வந்து பர்ஃபெக்டாக வந்தால் தான் இது பர்ஃபெக்ட் ப்ரௌனி, இல்லைன்னா இது எதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நான் டாப்பிங்ஸ் பார்த்துறேன். இது நியூட்டெல்லா. ரொம்ப கெட்டியாக இருக்குது.
ஓகே ஓகே, அடுத்து என்ன மித்ரா பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் இதை ஸ்லைஸ் பண்ணணும்.